கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு டாக்டர் தன்னுடைய நோயாளிக்கு உடல் ஆரோக்கியமாய் வாழ சில வழிமுறைகளை சொன்னார். அளவான உணவு, சரியான மருந்து, போதுமான அளவு தூக்கம், குறைந்தபட்ச உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த நோயாளி, நான் மற்றவற்றையெல்லாம் கடைபிடித்து விடுவேன், ஆனால் அளவான உணவு என்று சொன்னீர்களே, அதை மட்டும் கடைபிடிக்க முடியாது. எனக்கு விருப்பப்பட்டதை எல்லாம் சாப்பிடுவேன், அப்படி விரும்பினதையெல்லாம் விரும்பின அளவிலே சாப்பிட்டு கொண்டு எப்படி ஆரோக்கியமாய் வாழ்வது, அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது டாக்டர் யோசித்து விட்டு, ஓஹோ, அப்படியானால் அதையும் சரி செய்து விடலாம். ஒன்றை நீங்கள் மீறி நடப்பதனால மற்ற மூன்றினாலும் அதை சரி செய்து கொள்ள முடியும். ஒன்று செய்யுங்கள், விரும்பினதை சாப்பிடுங்கள், சாப்பிட்டு விட்டு தினசரி ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் ஓடுங்கள். அப்பொழுது நீங்கள் சாப்பிட்ட அந்த முழு உணவும் செரிமானமாகி ஆற்றல் எல்லாம் செலவழிந்து விடும். அப்பொழுது நீங்கள் நார்மலாக இருப்பீர்கள். 7 கிலோமீட்டர் ஓடுவதா? அது எப்படி டாக்டர் முடியும்? அது முடியாவிட்டால் உணவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உணவை விருப்பப்படி உண்டால் இப்படி ஓடுங்கள். ஆக ஒன்றை ஒன்று அது சமன் செய்து கொள்ளும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் யோசித்து விட்டு, அப்படியானால் நான் உணவை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அநேகம் பேரு மனம் போல விரும்பின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், விரும்புகிறார்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி அனுதினமும் நம்மை சுத்தம் உள்ளவர்களாய் காத்து கொண்டு நடக்க வேண்டும். விரும்பினபடியெல்லாம் வாழ முடியாது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அது விரும்பினபடி நடக்கவும் செய்யவும் முடியாத ஒரு அனுபவம். அப்படி விரும்பினதை செய்து விரும்பினபடி நடக்க ஆசை உள்ளவர்கள் அதன் பலனையும் அனுபவிக்க ஆயத்தமாயிருந்தால் அப்படி செய்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு பாவம் செய்கிறோம், அதற்கான பலனை நாங்களே அனுபவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அதன் மூலமாக எங்களுக்கு நீதியை சரிக்கட்டி எங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்ல முடியுமா? பாவங்களுக்கு தண்டனை வரக்கூடாது, கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். மனிதன் தன்னுடைய பாவங்களின் பலனை தானே சுமந்து தீர்க்கவும் முடியாது. அது அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. எனவே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சகல ஒழுக்கங்களோடும் அவருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும். தீமையானவர்களுக்கு விலகி ஓட வேண்டும், நன்மையானவர்களை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அதன் பின்பு மன விருப்பப்படி நடக்க முடியாது. எனவே இந்த ஒடுக்குதல்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் கர்த்தரிடத்திலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கொண்டு பரிசுத்தம் செய்கிற அந்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்பட்டவர்களாக நாம் நடந்து செல்லும் போது மீண்டும் பாவத்துக்கு இடங்கூடாமல் நம்மை சுத்தவான்களாக காத்து கொண்டவர்களாய் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அடக்கினவர்களாய் வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.